சமநிலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரே குழப்பமான எண்ணங்கள் வரும். குழப்பமான எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபியூச்சரை நோக்கி ஓடுவீங்க, இல்லைன்னா பாஸ்ட்டை நோக்கி ஓடுவீங்க. அடுத்து என்ன நடந்துருமோ, இதாயிருமோ அதாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பங்கள் உங்களுக்குள்ள வரும். எந்த நிலை வந்தாலுமே எவ்வளோ பெரிய விஷயங்கள், சந்தோஷம் சரி துக்கம் சரி, நமக்கு ராமாயணம் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, ஜெய் ஸ்ரீராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் உங்க ராமதீர்த்தன். இந்த பிரபஞ்சத்துக்கூட நான் எப்படி கனெக்டில் இருக்குது, பிரபஞ்சத்துக்கூட நான் பேச முடியுமா? கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக கனெக்டில் இருக்க முடியும். நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருப்பேன். ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கூட நீங்கள் கனெக்டில் இருக்க முடியும். உங்களோட எண்ண அதிர்வுகள் தான் இங்கே வேலை செய்யுது. உங்கள் எண்ணத்தை எப்படி வச்சிருக்கிறீங்க, அதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது, அப்போ அங்கே நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, சமநிலை இல்லாமல் போயிடுவீங்க. சமநிலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரே குழப்பமான எண்ணங்கள் வரும். குழப்பமான எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரை நோக்கி ஓடுவீங்க, இல்லைன்னா பாஸ்ட்டை நோக்கி ஓடுவீங்க. அடுத்து என்ன நடந்துருமோ, இதாயிருமோ அதாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பங்கள் உங்களுக்குள்ளே வரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் சமநிலையாக இருக்கும், ரொம்ப சமநிலையாக இருக்கும். இதில் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். பகவான் ஸ்ரீ ராமரோட ராமாயணத்தை பற்றி. ஸோ எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ எதிர்ப்புகள் என்ன வந்தாலுமே சமமான நிலையில் இருப்பார். அதாவது மிகப்பெரிய ராஜாவாக இருந்து வனவாசத்துக்கு காட்டுக்கு போகிறாரு. அங்கே அம்மா சீதாபிராட்டியை கடத்திட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு வராரு கஷ்டப்பட்டு. அப்புறம் ஒரு பிரச்சனை நடந்து சந்தேகப்பட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் ராமாயணத்தில் நடக்குது. எந்த நிலை வந்தாலுமே எவ்வளோ பெரிய விஷயங்கள், சந்தோஷம் சரி துக்கம் சரி, எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்தாலுமே நமக்கு ராமாயணம் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, சமநிலையாக இருக்கணும். பகவான் ஸ்ரீராமர் சமநிலையாக இருப்பார் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த சமநிலையை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த சமநிலையோடு நீங்கள் இந்த சனத்துக்கு என்ன தேவையோ அதை 100% நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தர்மம் சார்ந்து, ஸோ நீங்கள் பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போ அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகும்போது எது தேவையோ அது நீங்கள் பண்ணுவீங்க, எது வேணுமோ அது நீங்கள் பண்ணுவீங்க. தேவையில்லாததை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சக்தி நிலையை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, அது கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறதும் நடந்துடும், வெளியில் என்ன தேவையோ அதையும் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய சக்தி நிலை இருக்குது. ஸோ ராம நாமத்தை நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு டெய்லி தினசரி வாழ்க்கையில் ராமா 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 நம்ம சேண்ட் பண்ண உங்களோட உள்நிலை எல்லாமே சமநிலையாகி இந்த பிரபஞ்சத்துக்கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் போகிற காரியமாகட்டும், நீங்கள் சொல்கிற விஷயங்களாகட்டும், இல்லை உங்களை நோக்கி வர காரியங்களாகட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக என்ன தேவையோ என்ன வேணுமோ அது மட்டும்தான் அங்கே நடக்கும். தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ஸோ ராமநாமத்தை நீங்கள் எப்பவுமே சொல்லிட்டு வரணும். ராமநாமத்தை முறையாக கற்றுக்கிட்டு சொல்லிட்டு வாங்க. ஜெய் ஸ்ரீராம். வருகிற மார்ச் மாதம் 15, 16ஆம் தேதி முதல் முறையாக புனித தீர்த்த யாத்திரா பகவான் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் ஜீவ சமாதியான மந்திராலயத்துக்கு தான் நம்ம முதல் முறையா தீர்த்த யாத்திரா மேற்கொள்ள போறோம். நம்மளோட பிறப்பு இறப்புலேருந்து விடுபடுற ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளோட கருமாவை சுத்திகரிப்பு பண்ணும். குருமார்களோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இந்த யாத்திரால நீங்களும் கலந்து கொள்ளணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சீட்டை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க.